2 மணி நேரத்தில் அப்படியே கொட்டுறதில்ல, மேகத்தை உடச்சி விட்டா எப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்குல்ல அப்படி இருக்கும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய புதிய பிரச்சனை. இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் இருக்குங்களா, ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அதிகமான ஷார்ட் டியூரேஷனில் அதிகமான ரெயின்ஃபால் கொண்டு வரக்கூடிய இந்த இது இருக்குல்ல, இதுதான் சிக்கலுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நினச்சி பாருங்கள், 1 மணி நேரத்தில் டக்குன்னு இவ்வளோ சென்டிமீட்டர்லாம் அப்படியே அடித்து தள்ளிட்டு போகும். வயநாடு நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ், அந்த நேச்சர் ஃபோர்ஸுங்கிறது தான் நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து ஒரு டிப்ரெஷன் அது வந்து உருவானதுக்கு அப்புறம் அது கரை கடந்து வர வேண்டும் இல்லையா? அப்படி வருகின்ற போது கரைக்கு வருது அப்படின்னா மழை கொட்டி தீக்கும். ஏன்னா அதிகமான தண்ணியை வந்து இப்போ உள்வாங்கிட்டு இருக்கு. இப்போ அது 2 நாளாகவே கடலில் மையம் கொண்டுட்டு இருக்கு. அது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். ஏன்னா 2 நாளாக இருக்கும்போது அவ்வளோ வாட்டர் வேப்பரை வந்துட்டு சக் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ வேப்பரோட வர வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? மழை வந்து கொட்டி தூக்கும். எப்படி காயல்பட்டினத்தில் உங்களுக்கு ஒரே நாள் வந்து 96 சென்டிமீட்டர் பதிவாச்சோ, வயநாடில் 56 சென்டிமீட்டர் பதிவாச்சோ, அப்படியான மழை தான் கொட்டி தூக்கும். தமிழ்நாட்டுக்கான வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்கான ரேடார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இதனுடைய போதாமைகள் இருக்குது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவுறுத்தல் அல்லது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவுறுத்தல். ஆனால் ஒக்கி புயல் பொறுத்த வரைக்கும் மீனவர்களை வந்து எச்சரிக்க முடியாமல் போனதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, ஐஎம்டியை வந்து எச்சரிக்கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஸோ ஐஎம்டி அதை ப்ரெடிக்ட் பண்ணல, அதனால் வார்னிங் கொடுக்க முடியல. நம்ம நிறைய மீனவர்கள் வந்து நம்ம இழந்தோம். அது புதிதாக கால்வாய் வெட்டுவது, புதிதாக ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கொண்டு வருவது, அதில் மட்டும்தான் செயல்பட இருக்கே ஒழிய நாம் இழந்த அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அரண்களை எந்த அளவுக்கு மீட்டெடுக்க முடியும்? இப்படியான மழைப்பொழிவு அதிகமாக நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பூ உலகின் நண்பர்களான திரு வெற்றி செல்வன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போது சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து எல்லோ அலர்ட் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ வந்து ரெட் அலர்ட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து, பொதுவாகவே நம்மளுடைய சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா போக்கு காட்டும் ஃபெங்கல் புயல் அப்படிங்கிற தம்ப்நெயிலோட தான் செய்திகள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. என்ன போக்கு காட்டுச்சு, இல்லை புயல் வந்து தாமதமாக உருவாகி அதோட ரிசல்ட்டை வந்து காட்டிகிட்டு இருக்கா? என்ன சார் நடக்குது? பேசிக்காக அடிப்படையில் நம்ம சில பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல் படியான விஷயம், இது வந்து மான்சூன் தான். ஸோ மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு மழை காலம் தான். இப்போ வந்து நமக்கு ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கார்த்திகை அப்படிங்கிறது நமக்கு வந்து கனமழை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இயல்பானது. இப்போ இந்த கனமழை அப்படிங்கிறது அதிதீவிர கனமழையாக இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸ் நடக்குதுங்களா? இது காலநிலை மாற்றத்துக்கான நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போக்கு காட்டுதான்னு சொல்கிறீங்களா? அது வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புயல் அப்படிங்கிறது எடுத்தோன்னே உருவாகிடாது. ஒரு புயல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா, கடல் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் தான் வந்து உருவாகுது. அப்போ கடலில் வந்து ஒரு புயல் உருவாகணும் அப்படின்னா பேசிக்காக முதல்ல என்னதுன்னா, கடலுடைய வெப்பம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் கடலுடைய வெப்பம் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 26.2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அது 26.2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். நம்ம இந்திய கடல் ஓசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் இன்கிரிடியன்ட் ரெடியாக இருக்குது ஒரு புயல் உருவாக்குவதற்கான பேசிக்கான இன்கிரிடியன்ட். அதிகமான ஹீட் இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு நீராவி வரும் இல்லையா? அப்படி நீராவி மேலே போகும்போது மேலேருந்து ஒரு காற்றழுத்தம் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அது வந்து டிப்ரெஷனாக வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா, இந்த ஒரு ப்ரெஷர் உருவாகும் போது இந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காற்றோடு சேர்த்து கண்டென்ஸ் ஆகி அது வந்து மேகமாக வந்து மாறுது. அது என்னன்னா, அதிகமான இது நடக்க நிறைய மேகக்கூட்டங்கள் அப்படி வந்து வரும். காற்றினுடைய சுழற்சி முறை அப்படி உண்டாகும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படி வந்துட்டு உண்டாகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து டிப்ரெஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபார்மேஷன் தான். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து டீப் டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் சைக்ளோனாக மாறும். அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோனாக கூட வந்துட்டு மாறும். இந்த 4 விதமான கேட்டகரிஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபெங்கல் பொறுத்த வரைக்கும் இது அடுத்து சைக்ளோனாக மாறிடுச்சுன்னா அது ஃபெங்கல்னு பேர் வைப்பாங்க. ஆனால் இது டிப்ரெஷன்லேயே இருக்குது. அது வந்து சைக்ளோனா வந்து மாறல. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் டிப்ரெஷனில் தான் இருக்குது. அது இன்னும் புயலாக வந்து உருவெடுக்கலை. புயலாக உருவெடுக்கும் போது அதனுடைய தன்மை வேறு விதமாக இருக்கும். அது வந்து ஒரு காற்றழுத்த மண்டலமாக இருக்கின்ற போது அதனுடைய தன்மை வேறு விதமாக. இந்த பேசிக்காக 2 டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இப்போ கடந்த காலங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்க்குறோம், இந்த வருஷம் எல்லாமே நமக்கு டிப்ரெஷன் வந்தால் மழை பெய்யுது.
போன வருஷம் தான் நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து கடைசி அந்த மண்டோஸ் புயல் அப்படிங்கிறது சென்னையை நோக்கியே வந்துச்சு. அப்போ இந்த கடந்த 2 வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்ஸ் தான் கண்டினியூவாக வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ இதுவே வந்து ஒரு புதிய ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் உருவாகி அடுத்த டிப்ரெஷன் வந்து அடுத்தடுத்து உருவாகுது ஒரு வருஷத்துக்குள்ளேயே. இப்போ நாம இந்த பேசிட்டு இருக்கிறதே இது வந்து 3வது 4வது டிப்ரெஷன் வந்து பேசுகிறோம் இந்த மான்சூனில். நமக்கு இன்னும் டிசம்பர் 15 வரைக்கும் மான்சூன் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நமக்கு இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் இல்லையா. அப்போ இந்த 3 மாத காலகட்டத்தில் நமக்கு இன்னும் டைம் பீரியட் இருக்குது. இப்போமே ஒரு 3-4 டிப்ரெஷன்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு டிப்ரெஷனுக்கு இன்னும் அடுத்த இருக்கும் இடைவெளி. அடுத்து ஒரு டிப்ரெஷன் அது வந்து உருவானதுக்கு அப்புறம் அது கரை கடந்து வர வேண்டும் இல்லையா. அப்படி வருகின்ற போது கரைக்கு வருது அப்படின்னா மழை கொட்டி தீக்கும். ஏன்னா அதிகமான தண்ணியை வந்து இப்போ உள்வாங்கிட்டு இருக்கு. இப்போ அது 2 நாளாகவே கடலில் மையம் கொண்டுட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். ஏன்னா 2 நாளாக இருக்கும்போது அவ்வளோ வாட்டர் வேப்பரை வந்துட்டு சக் பண்ணிட்டு இருக்குது வந்து. அப்போ அவ்வளோ வேப்பரோட வர வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. மழை வந்து கொட்டி தூக்கும். எப்படி காயல்பட்டினத்தில் உங்களுக்கு ஒரே நாள் வந்து 96 சென்டிமீட்டர் பதிவாச்சோ, வயநாடில் 56 சென்டிமீட்டர் பதிவாச்சோ, அப்படியான மழை தான் கொட்டி தூக்கும். போன மான்சூனில் கூட பார்த்தோமே சென்னையில் வந்து நமக்கு 3 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் மழை. அதே போல தான் தென் மாவட்டங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மழை பொழிவை கொண்டு வரும். அப்போ இது வந்து அடுத்து புயலாக மாறிச்சுன்னா புயலாகனா அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதனால அது வந்து அப்படி கடந்து செல்லும். போகிற வழியில் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகும். அது புயலாக மாறுகின்ற போது. ஆனால் இது புயலாக மாறலை. டிப்ரெஷனாக இருக்கும்போது அதிகனமழையை இது வந்து கொண்டு வரும். அதனால தான் அந்த ரெட் அலர்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ மழை நமக்கு வந்து கொட்டி தீர்க்கும். அது குறைந்த காலத்தில் அதிகமான மழை இருக்கும். நமக்கு வந்து சிக்கல் அதுதான். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இது கணிக்க ஊரில் நீங்கள் வந்து ஏன் அது வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லுவோம். அடிப்படையில் ட்ராபிக்கல் ரீஜனில் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜனில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வேலை செய்யும். நமக்கான இப்போ மான்சூனே எப்படி வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், லேண்ட், சி இந்த 3 அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நமக்கு மழையை வந்து உருவாக்குது. அப்போ நில அமைப்பு என்னவாக இருக்கின்றது, கடல் அமைப்பு என்னவாக இருக்குது, காற்று மண்டலம் என்னவாக இருக்கின்றது, இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து எப்படி செயல்படுகின்றது, அந்த பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து அது எப்படி செயல்பட்டு ஒரு மலை மேகமாக ஒரு மலைக்கூட்டமாக உருவாகி மழை பொழிகிறது அப்படிங்கிறதுக்கு. அப்போ இதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இங்கே நம்ம ட்ராபிக்கல் ரேஞ்சில் நிறைய வெதர் பேட்டர்ன் இருக்குது. லானினா எலினா எஃபெக்ட் இருக்குது, இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, எம்ஜேஓ அமைப்பு இருக்குது. இவை எல்லாமே சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அப்போ துல்லியமாக உங்களால் கணிக்க முடியாது. இது முதற்கட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இரண்டாவதாக நமக்கு அனுபவ ரீதியாக சில இருக்கு இல்லைங்களா, ஒரு ட்ரெடிஷன் நாலேஜாக நமக்கு இல்லை. கார்த்திகை மாதம்னா இப்போ வந்து கனமழை பெய்யும், ஐப்பசி வந்துட்டு அடமழை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குல்ல. ஐப்பசி காற்றடிக்கும், மார்கழி குளிரும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம ஒரு 1000 வருஷமாக நான் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவாண்மை. இன்னைக்கு அது மாதிரி இது செயல்படுறதில்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பூமி சூடாகி கொண்டு இருப்பதனால காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ புதிய வந்து ஒரு சீசனல் சேஞ்ச் அப்படிங்கிற நமக்கு இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ ஆடி மாதம் முன்னாடி இருந்த மாதிரி கடந்த 1000 வருஷம் இருந்த மாதிரி ஆடி மாதம் இப்போ இனிமேல் இருக்காது. ஏன்னா ஒரு 10,000 வருடங்களாக பூமியினுடைய ஒரு சமநிலை இருந்துச்சு, அது இன்னைக்கு மாறிடுச்சு. கடந்த 8 லட்சம் வருடங்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு காற்றில் CO2 அளவு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு அளவு 8 லட்சம் வருடங்கள் இல்லாத அளவுக்கான உயர்வு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புதிய நார்மல்சி இருக்கு இல்லைங்களா, இது சிக்கலுக்குரியது. இந்த புதிய நார்மல்சியோடு மாறி வருகின்ற இந்த புதிய சூழல் நீங்கள் கணிப்பது என்பது 2ஆம் நிலையில் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த வகையில் வந்து நம்ம துல்லியமாக இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கணிப்பதற்கான நமக்கான ப்ராபபிலிட்டி தான் 60 to 80% அக்யூரேட்டாக நம்ம சொல்லிட்டோம்னா அது பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளுடைய விஞ்ஞானங்களை நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கு, மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் நமக்கான வெதர் கிளைமேட்டிக் மாடல் நமக்கு வந்து கிடையாச்சு. தமிழ்நாட்டுக்கான வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்கான ரேடார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இதனுடைய போதாமைகள் இருக்குது. இந்த போதாமைகள் இதெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார். சரி, இப்போ நாளைக்கு வந்து அதாவது இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்கப்பட்ட அந்த ஒரு நாளில் சென்னை டு காரைக்கால் 70 கிலோமீட்டர் தரைக்காற்று வந்து வீசும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, இந்த தரைக்காற்றுனா என்ன? அதாவது என்னென்னா ஒரு புயல் அப்படிங்கும் போது வந்துட்டா அதனுடைய நிலவரம் அப்படிங்கிறதுனா அதனுடைய காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது அதுக்கு ரொம்ப கம்மியான இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. அதாவது புயலும் இல்லாமல் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிலைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு காற்று தான் அவனுக்கு. நமக்கு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது முழுசாக சைக்ளோனாக மாறாட்டியும் கூட சைக்ளோனுடைய சில இன்கிரிடியன்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. அதில் வந்து வேகமாக காற்று வீசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். அதுதான் வந்து குறிப்பிட்றாங்க. அப்போ அந்த காற்றினுடைய வேகமும் அப்படிங்கிறதா இருக்கும். அது எந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது முதற்கட்டி. அதோடு மழையும் இருக்கும். 2மே இருக்கும். அதிகப்படியான காற்று, அதிகப்படியான மழை, இது 2 சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது வந்து இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறது வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து புயலாக மாற போகிறது அப்படிங்கிறது இப்போ இந்த ஈவினிங்லேருந்து நைட்டு அந்த டைமில் தான் நடக்குதா?
இல்லை அதுதான் சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா ஒரு 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 டிப்ரெஷன்லேருந்து சைக்ளோனாக மாறுறதுக்கான காலகட்டங்கள முன்னாடி வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்து இப்போ வந்து அப்படி இல்லை. கடைசியாக நமக்கு ஒக்கி புயல் வந்துச்சுல, அந்த ஒக்கி புயல் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் புல்லட்டின் தான் கொடுப்பாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவுறுத்தல் அல்லது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவுறுத்தல். ஆனால் ஒக்கி புயல் பொறுத்த வரைக்கும் மீனவர்களை வந்து எச்சரிக்கை முடியாமல் போனதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா ஐஎம்டியை வந்து எச்சரிக்கை கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த புயல் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருந்து சூப்பர் சைக்ளோனாக மார்க் எடுத்துக்கொண்ட ஒரு காலங்கட்டு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸில் அது மாறுது. ஸோ ஐஎம்டி அதை ப்ரெடிக்ட் பண்ணல, அதனால் வார்னிங் கொடுக்க முடியல. நம்ம நிறைய மீனவர்களை வந்து நம்ம இழந்தோம். அதனுடைய அப்போ அதுக்கு பின்பாக தான் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து அதிகரிக்க. அப்போது ஒரு 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 புயல் வந்து எவ்வளோ வேகமாக, அதாவது ஒரு டிப்ரெஷனில் இருந்து ஒரு குறைந்தழுத்த காற்றழுத்த மண்டலமாக இருந்து அது வந்து ஒரு புயலாக மாறுவதற்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ சிக்கலாக இருக்குது. அது குறைந்த காலகட்டத்தில் மாறலாம், அதுதான் பார்த்துருக்கோம். 12 ஹவர்ஸில் வந்து மாறி இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இது மாறலாம். இப்போ வரைக்கும் டிப்ரெஷனாக இருக்குது, அது டக்குன்னு சைக்ளோனாக வந்து அடுத்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து மாறலாம், அதுக்கான இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் சைக்ளோனாகவும் மாறலாம், 16 ஹவர்ஸில் வந்து சூப்பர் சைக்ளோனாகவும் மாறலாம். அதுதான் நீங்கள் அப்போ என்னென்னா காலநிலை மாற்றம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இதையெல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கான இந்த மாற்றங்கள். அப்போ எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நைட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இது அடுத்து என்னமாக மாறப்போகுதுன்னு. இல்லை அது அப்படியே டிப்ரெஷனாகவே வந்து நம்ம வந்து கடந்து சொல்லலாம். டிப்ரெஷனாகவே சென்று போனால் சைக்ளோன் அளவுக்கு அந்த இது வந்து பாதிப்பு இருக்காதா? சைக்ளோனோட பாதிப்பு வேற, இதனுடைய பாதிப்பு ரெண்டுமே பாதிப்பு. சைக்ளோன் வந்து காற்றின் வேகம் வந்து ரொம்ப வேகமா இருக்கும். கஜா புயல் வந்து நம்ம 2018 ஆமா என்டையர் டெல்டாவை வந்துட்டு அடிச்சது உங்களுக்கு அது மேற்கு மண்டலம் வரைக்கும் போச்சு. கோயம்புத்தூர் வரைக்குமே அந்த பாதிப்பு இருந்துச்சு, யாருமே பார்க்காத ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ காற்றினுடைய வேகம் வந்துட்டு இருக்குது. அது அப்போ அதிகப்படியான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அது வந்துட்டு பிரச்சனைக்குறையாக இருக்கும். இது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் மழையினுடைய அதிகரித்து வரப்பு அது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கடலோர மாவட்டங்களுக்கு ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கொட்டி தீக்கும். சிக்கல் அதுதான். உங்களுக்கு வந்து இப்போ காயல்பட்டினத்தில் 96 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பெஞ்சில் அந்த மாதிரி மேக வெடிப்பாக இருக்கும், வந்து அப்படியே வந்து கொட்டி தள்ளிடும். சென்னையில் வந்துச்சுன்னா நம்ம 15 சென்டிமீட்டர் நமக்கு ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. 20-21 சென்டிமீட்டர் பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய ஃப்ளட்டிங் ஆகும், நமக்கு அர்பன் ஃப்ளட்டிங் நடக்கும் வந்துட்டு. அப்போ இந்த பாதிப்பு அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ 21 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா அதிகமான ரெயின்ஃபால் இருக்கும். அது சைக்ளோனாக மாறுது அப்படின்னா மழையும் இருக்கும், ஆனால் மழையை விட அதிகமாக காற்றினுடைய தாக்குதல் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். புயலாக இருந்தால் அது ஒரு விதமான பாதிப்பு, அது கூடுதல் மாவட்டங்களுக்கான பாதிப்பாக இருக்கும். மழையாக இருந்தால் அது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலாக இருக்கும், அதில் இந்த கடலோர மாவட்டங்களுக்கான பாதிப்பாக இருக்கும். ஓகே சார். சரி, இந்த ஃபெங்கல் டிப்ரெஷன் சொல்கிறதா சைக்ளோன் சொல்கிறதா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே என்ன முடிவாகலை அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ரெட் அலர்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நாளைய ஒரு நாளில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கும்? 20 சென்டிமீட்டருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10-15 சென்டிமீட்டர் மழைனாலே பெரிய பிரச்சனை தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்குமே வந்து 20 சென்டிமீட்டர் மழை வருதுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், 15 சென்டிமீட்டர் மழைக்கே போன மாதம் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 20 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கன்னா நமக்கு வந்துட்டு அது வந்து அர்பன் ஃப்ளட்டிங்கில் தான் போய் முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 21 சென்டிமீட்டர் தானே. ஸோ ஆனால் இப்போ இந்த சென்டிமீட்டர் இவ்வளோ மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு டெல்டாவில் இருக்குமா இல்லை வந்துட்டு வட தமிழகத்தில் இருக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த துல்லியமாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ எந்த ரீஜனில் வருது அப்படிங்கிறது, அது எந்த ரீஜனில் வருதுங்கிறது பொறுத்து தான். டெல்டாவில் வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு தாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சென்னை நிச்சயமாக தாங்காது, சென்னைக்கு கடுமையான பாதிப்பாக. அப்போ எந்த ரீஜனில் இது வரப்போகுது அப்படிங்கிறது, அது எந்த ரீஜனில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்க போகுது. இந்த ரீஜன்ஸில் வந்து ரெயின்ஃபால் இருக்க போகுதுங்கிறது உறுதி செஞ்சுட்டாங்க இல்லைங்களா. உங்களுக்கு டெல்டாவில் இருந்துட்டு வட தமிழகம் இருக்கக்கூடிய பிராந்தியங்களில் மழை பரவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கணிப்பு. எந்த பிராந்தியத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் 20 சென்டிமீட்டர் மழை அப்படி ஹெவி ரெயின்ஃபால் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் மழை எந்த பிராந்தியத்தில் பெஞ்சாலும் பாதிப்பு நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மழை, அதாவது வந்து இன்றைக்கி நைட்லேருந்து ஆரம்பித்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மழை அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு மழையாக இருக்குமா இல்லை விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு மழையாக இருக்குமா? எப்படி? தொடர்ச்சியான மழையாக இருக்காது, விட்டு விட்டு தான் பெய்யும். ஆனால் என்ன பிரச்சனைனா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெய்யாது, கொட்டி தேய்க்கும். அதான் நான் சொல்ல. இப்போ இன்னைக்கு காலையில் எடுத்துக்கோங்க, காலையில் சில நேரத்தில் பிரிசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அப்பப்போ கொஞ்சமாக தூருது, கொஞ்சமாக பெஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறது இருக்குது. இப்படி தான் நமக்கு மான்சூன் இருக்கும். அப்பப்போ வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெய்யும், ஒரு அடி அடிக்கும், அப்படி வந்து போயிடும். ஆனால் 2 மணி நேரத்தில் அப்படியே கொட்டுறதில்ல, மேகத்தை உடச்சி விட்டால் எப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்குல்ல அப்படி இருக்கும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய புதிய பிரச்சனை.
இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் இருக்குங்களா, ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அதிகமான ஷார்ட் டியூரேஷனில் அதிகமான ரெயின்ஃபால் கொண்டு வரக்கூடிய இந்த இது இருக்குங்களா, இதுதான் சிக்கலுக்குரிய. ஏன்னா அதோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நினச்சி பாருங்கள், 1 மணி நேரத்தில் டக்குன்னு இவ்வளோ சென்டிமீட்டர்லாம் அப்படியே அடித்து தள்ளிட்டு போகும். வயநாடு நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸ், அந்த நேச்சர் ஃபோர்ஸுங்கிறது தான் நமக்கு பிரச்சனை கூடாது. அது நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மழை பெய்யுது அப்படிங்கிறது அதுவும் இருக்குல்ல, அது நமக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் கேப் கொடுக்குது, நம்ம வந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. 2 மணி நேரத்தை 3 மணி நேரத்தில் கொட்டி தீக்குதுன்னா அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ இதுதான் இப்போ இந்த மேக வெடிப்பு நடக்குமா அப்படிங்கிறது. அந்த மேக வெடிப்பு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது பாதிப்பை உண்டு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மேக வெடிப்பு உருவாகுவதற்கான, ஏன்னா இது அதிக நேரம் வந்து கடலில் இருக்குது. அப்போ எவ்வளவு தண்ணியை வந்து இது உள்வாங்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. அது ரொம்ப 2-3 நாளாகவே அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து கடலே இருக்கனால அதிகமான தண்ணியை அது வந்து உள்வாங்கி கொண்டு வரும். அப்போ அவ்வளவு தண்ணியை கொண்டு வந்து இங்கே கொட்ட போகுதா அப்படிங்கிறதான் ரொம்ப அபாயகரமான ஒரு பிரச்சனையாக பார்க்கணும். அதான் நான் நடக்க போகுதா? அது என்னென்னா நடக்கும் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெதர் அப்படிங்கிறது 100% கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் நடப்பதற்கான வாய்ப்பு. இதை வந்து நடக்கவே நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதான் சொல்லலாம். இதுக்கும் நம்ம அது ரெட் அலர்ட்ங்கிறது அர்த்தம் என்னென்னா அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணுங்கிறதா. இப்படியான மழைப்பொழிவு அதிகமாக நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் சென்னையில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கணிப்பு தான். நடக்குமா நடக்காதான்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ இந்த ஒரு கணிப்புக்கு நாளைக்கும் இடம் இருக்கா? ஆமாம், அதுதான். அது ஏன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் 15 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருந்தாலே வந்துட்டு பாதிப்பு இருக்குமே. 2 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு வைங்களேன். ஒரு நாள் ஒரு 16 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸில் 15 ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வேறு. ஆனால் உங்களுக்கு 3 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர்ஸ் அல்லது 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னாங்க நிச்சயமாக வந்து சென்னைக்கு வந்து பாதிப்பு இருக்கும். ஏன்னா சென்னையை வந்துட்டு இயல்பாக தண்ணீர் வடிந்து போகிற அளவுக்கு இல்லை. அப்போ அர்பன் ஃப்ளட்டிங் இருக்கும், தண்ணி தேங்கும். அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு இருக்குது அப்படின்னாலே அது வந்து பிரச்சனை தான். ஓகே, இதில் வந்து இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு டவுட்டு தான், கேள்வின்னு கூட இல்லை. சென்னையில் வந்து தொடர்ச்சியாக வந்து தண்ணி தேங்குறது அப்படிங்கிறது வந்து தொடர் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை வரும் காலங்களில் தொடருமா இல்லை மாறுமா? மாற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். அது வந்து ஒரு மாற வேண்டும்னா நம்ம தான் மாற்றணுமா? அரசு தான் சொல்கிறேன். மாற வேண்டுங்கிறது வந்து அரசினுடைய செயல்பாடு. இப்போ சென்னைக்கான 3rd மாஸ்டர் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. சிவில் சொசைட்டி நம்ம ஸ்டேட்டு அப்படி 2 சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஸ்டேட்டும் சிவில் சொசைட்டியும் இங்கே பிரிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய பங்களிப்பும் வேணும், அரசனுடைய பங்களிப்பும் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். அடிப்படையில் 1 விஷயத்தை புரிந்து வேணும். நம்ம சென்னை அப்படிங்கிறது 5 சதுப்பு நிலங்களும் 3 நதிகளும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இயற்கையாக நமக்கு வெள்ளம் வடிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், இயற்கையாக இருக்கக்கூடியது. அந்த இயற்கை அமைப்புகளை வந்து நம்ம இப்போ உடைத்து விட்டோம். அப்போ எவ்வளோ இது நம்ம அதை ரிட்ரைவ் பண்ண முடியும், எவ்வளோ கன்சர்வ் பண்ண முடியும், எதில் நம்ம எந்ததுக்கு புதுதான திட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த 3 நிலையில் தான் யோசிக்கணும். நம்ம 3ஆவது நிலையில் மட்டும் தான் யோசிக்கிறோம். புதிதாக கால்வாய் வெட்டுவது, புதிதாக ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கொண்டு வருவது, அதில் மட்டும்தான் செயல்பட இருக்க ஒழிய நாம் இழந்த அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அரண்களை எந்த அளவுக்கு மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை நாம் வந்து செயல்படுத்தணும். அப்போ அந்த மீட்டெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது சாத்தியப்படாமல் நமக்கான நிரந்தரமான தீர்வு இருக்காது. ஏன்னா பிரைமரி சோர்ஸஸ் தான். ஒரு வெள்ளத்தை வடிகால் செய்வதற்கான இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சதுப்பு நிலங்களும் நீர்நிலைகளும் தான். அந்த 2ம் இல்லாமல் உங்களால் சென்னைக்கான ஃப்ளட் மிட்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கான விஷயம். ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் நமக்கான பாதுகாப்பு.